தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே 2 தனியார் பேருந்துகள் மோதி 6 பேர் பலியான நிலையில் காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனையில் சார் ஆட்சியர் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கம் கூற கேட்கலாம். தங்கம், வணக்கம். சார் ஆட்சியர் விசாரணையில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் படுகாயமடைந்தவர்களின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது இன்று காலை ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து தென்காசி நோக்கி வந்த தனியார் பேருந்தும் தென்காசி நோக்கி வந்த பேருந்தும் இரண்டு நேருக்கு நேர் மோதியது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்ததோடு பெண்கள் உட்பட 6 பேர் தற்போது வரை பலியான தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. குறிப்பாக இதில் அந்த வாகனம் அதிவேகமாக இயக்கப்பட்டதாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பிட்ட அந்த தனியார் பேருந்தானது இந்த வருடத்திலே பல முறை விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்நிலையில் தற்போது தென்காசி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் காயமடைந்த அனைவரும் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சார் ஆட்சியர் வைஷ்ணவி பால் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தற்போது காயமடைந்தவர்கள் அந்த விபத்து குறித்து அவர் கேட்டறிந்து வருகிறார். மேலும் விபத்து ஏற்பட்ட பகுதி துரைசாமிபுரம் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்றது அதிவேகமாக அந்த தனியார் பேருந்து போட்டி இயக்கியது மட்டுமே தான் காரணம் என்று தற்போது முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த பல முறை இந்த விபத்தானது அந்த குறிப்பிட்ட தனியார் பேருந்து மூலம் ஏற்பட்ட நிலையில் அந்த தனியார் பேருந்தின் உரிமம் ரத்து செய்யப்படுமா என்பது தற்போது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கேள்வியாக இருந்து வருகிறது. பெரும் தற்போது இன்னும் சில பேருக்கு இன்னும் பலத்த காயங்கள் ஏற்பட்ட நிலையில் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அவர்கள் அனைவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பின்னர் தான் நம்ம இது குறித்த கூடுதல் தகவல் தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி தங்கம்.